என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர். நேற்று 3வது நாளுமே சரியான வசூல் எடுத்திருக்குங்க டிராகன் திரைப்படம். கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் டே 1, டே 2, டே 3 இந்த 3 நாளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நேற்று 3வது நாள் தான் பெரிய வசூல். அது தமிழ்நாட்டிலையும் சரி, ஓவர்சீஸ்லையும் சரி, மற்ற ஸ்டேட்ஸ்லையும் சரி வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸில் மட்டும்தான் பெரிய பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும் பெரிய பர்ஃபார்மன்ஸ், கர்நாடகாலையும் பெரிய பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரியே கேரளாலையுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை 3 நாளில் இந்த படம் வந்து கடந்திருக்கு. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தோட 3 நாள் கலெக்ஷன் ஆக்சுவலாக இந்த படமே நல்ல வசூல் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் இது வரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் விடாமுயற்சி, குடும்பஸ்தன், ஃபயர், சாவா ஹிந்தியில் பெரிய கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் மலையாளத்தில் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அந்த படமே பெரிய கலெக்ஷன். இது இல்லாமல் தண்டேல் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம், இங்கிலீஷ் எல்லாத்தோட கலெக்ஷனையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் தப்பாக சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் பேர் மட்டும்தான் ரொம்ப சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, துல்லாத மனமும் துள்ளும் தான். அதில் வந்து 20 கோடி நிலவுகள் கூடி அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். நிறைய பேர் குஷி அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமை நான் வைக்கும் போதே உங்களில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி இதை குஷின்னு தான் சொல்ல போகிறீங்க, மேக்கரி நான் பாட்டு தான் நினைக்க போகிறீங்க அப்படின்னு தான் நான் வச்சேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே நீங்கள் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஆனால் உங்களில் சில பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசேகர், அப்புறம் பார்த்தசாரதி, ரிஃப்கான் அப்படிங்கிறவங்க, அப்புறம் ஹியால் அப்படிங்கிறவங்க, அஃப்சல் மரியம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமில் ஒரு சில்லவுட் ஒன்று இருக்குது. அதாவது டார்க்காக ஒருத்தவங்களை மட்டும் பிளாக் பண்ணி நம்ம டார்க்காக வச்சுருப்போம். அந்த கேரக்டர் யார், என்ன படம் அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்களா என்னன்னு தெரில. அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க, அதை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் பண்ண வேண்டிய சப்போர்ட் அதுதான். அது இல்லாமல் சோஷியல் மீடியாவோட லிங்க் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, டெலிகிராம்லாம் இருக்குது. அதோட லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறையா அப்டேட்ஸ், நிறையா வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடி, வேர்ல்டு வைடு 70.5 மில்லியன் US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 610 கோடி இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு வருது. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 23 கோடி 55 லட்சமும், வேர்ல்டு வைடு 289.4 மில்லியன் US, கிட்டத்தட்ட 2500 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சியில் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தோட 10 நாள் கலெக்ஷன். அப்புறம் நேசா 2 இந்த படத்தோட டே 26 சைனாவில் வந்து 48 மில்லியன் US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 415 கோடி இந்தியன் கரன்சிக்கு. டோட்டலாக 1.872 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ அந்த 2 பில்லியனை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கு. 16,200 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சி படி. அப்புறம் நேற்று சாவா ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு டே 10. இந்தியாவில் வந்து 48 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 52 கோடியே 63 லட்சம். இந்தியாவில் வந்து 392 கோடியே 41 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 447 கோடியே 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 10 நாளில் சரியான ப்ராஃபிட் எடுத்திருக்கு. இப்போவே இந்த படம் ஒரு ஃபைனல் கலெக்ஷன் ஒரு 600-650 வரும் அப்படின்னு எதிர்பார்த்து, இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஓப்பனிங் வீக்கெண்டை வச்சு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ அதோட அதிகமாக போகும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் மேரே ஹஸ்பண்ட் கி பிவி அப்படிங்கிற படம் அர்ஜுன் கபூர் அவர்களோட திரைப்படம். இந்தியாவில் வந்து டே 3 1 கோடியே 87 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலாக 5 கோடியே 70 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு மோசமான வசூல் தான் எடுத்திருக்கு. ஸோ ஒரு தோல்வி படமாக தான் அமையுது மேரே ஹஸ்பண்டுக்கு பிவி. அப்புறம் மலையாளத்தில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஓப்பனிங் வீக்கெண்ட் பெரிய வசூல் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பிரேக் ஈவன் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இருக்குது. டே 4 கேரளாவில் 3 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக
9 கோடியே 53 லட்சம் கேரளாலையும் வேர்ல்டு வைடு 12 கோடியே 86 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தண்டேல் திரைப்படத்தோட டே 17 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 40 லட்சம் வேர்ல்டு வைடு 1 கோடியே 58 லட்சம். ஸோ டோட்டலாக 65 கோடி ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 92 கோடியே 69 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 17 நாளில் ஒரு பெரிய வசூல், பெரிய ஹிட்டு. அப்புறம் ராமம் ராகவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானாவில் 4 லட்சம் வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 17 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் வேர்ல்டு வைடு 31 லட்சம். இந்த படமே ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு இது வரையும். அப்புறம் ஃபயர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் டே 10 தமிழ்நாட்டில் 14 லட்சம் வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக 1.5 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 60 லட்சம் வேர்ல்டு வைடு 5 கோடி பட்ஜெட். அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டே 31 தமிழ்நாட்டில் 12 லட்சம் வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக 25 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 27 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 9 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம். அப்புறம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 18 தமிழ்நாட்டில் 21 லட்சம் வேர்ல்டு வைடு 24 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 85 கோடியே 5 லட்சமும் வேர்ல்டு வைடு 148 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், டிராகன் இந்த 2 படங்களோட வசூலை பார்த்துருவோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டே 3 தமிழ்நாட்டில் 2 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 44 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் டோட்டலாக 5 கோடியே 73 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 10 லட்சம், கர்நாடகாவில் 72 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 73 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 44 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இப்போ நம்ம சொல்கிற எல்லா கலெக்ஷனுமே ஒரு எர்லி எஸ்டிமேட்டட் ஒரு ரிப்போர்ட் தான். அது வந்து மேபி நம்ம அடுத்த நாள் சொல்லும் போது அதில் சில நம்பர் சேஞ்சஸ் ஆகிருக்கும். அது என்னென்னா அப்டேட்டட் ரிப்போர்ட்டு. ஸோ அதில் நேற்று நீ இவ்வளோ சொன்னியே, இன்றைக்கி இவ்வளோ சொல்லும் போது இதுவும் டோட்டல் பண்ணும்போது இவ்வளோ தானே வரும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அது அப்படி ஒர்க் ஆகாது, இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன். அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 3 ஒரு சரியான வசூல் எடுத்திருக்குங்க. நேற்று தான் இருக்கிறதுலே பெரிய கலெக்ஷன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே டபுள் டிஜிட் கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 37 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 45 லட்சம், கேரளாவில் 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 21 கோடியே 79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம இந்த டயர் 1 டயர் 2லாம் விட்டுருங்களேன், ஒரு குறிப்பிட்ட சில நடிகரை தவிர அந்த ஓப்பனிங் டேவே வந்து 20 கோடிக்கு மேலே கொடுக்குற ஹீரோக்கள்லாம் இங்கே ரொம்ப கம்மி. அது உண்மை தான், ரொம்ப கம்மி தான். ரொம்ப சில பேர்னால மட்டும்தான் 20+ வந்து ஓப்பனிங் டே இல்லை சிங்கிள் டேயில் கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதை பிரதீப் ரங்கநாதன் வந்து பாசிபிலிட்டிஸ் பண்ணியிருக்கார். 2வது படத்தில் 2வது ஹீரோவாக நடித்த ஒரு படத்தில் அது நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 25 கோடியே 96 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 78 லட்சமும், கர்நாடகாவில் 3 கோடியே 55 லட்சமும், கேரளாவில் 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 53 கோடியே 54 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் தமிழ்நாட்டிலையும் பெரிய கலெக்ஷன். வழக்கமாக இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டாகி 2வது படம் வந்து பெரிய ஓப்பனிங் வந்தாலுமே அது பெருசாக தமிழ்நாட்டில் இருக்கும். மற்ற டெரிட்டரியில், அதாவது ஆந்திரா தெலுங்கானாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை ஓவர்சீஸ்லேயோ பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அங்கே பெரிய அளவுகளில் கெயின் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது. அது இன்னும் ஒரு 4-5 படம் நடித்து இன்னும் பெரிய ஹிட் ஆகி அப்படி தான் நடக்கும். சிவகார்த்திகேயனுக்கே அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இவருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு வேறு லெவலில் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு 2 படத்தில். அதுலேயும் பாருங்கள், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 78 லட்சம்லாம் பெரிய விஷயம். அங்கே மட்டுமே ஒரு 15 கோடிக்கிட்ட இந்த படம் வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிலாம் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய விஷயம். ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை சூர்யாவுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய டைரக்டரோட காம்போவில் வர படங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை பார்ட் 2 திரைப்படங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா காஞ்சனா மாதிரி ஒரு ஹாரர் சீரியஸ்க்கு ஆல்ரெடி பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ்க்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த படத்துக்கு வர்றதுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா உண்மையிலே இந்த படத்தோட வசூலை பார்த்து ரொம்ப வியக்கிறேன். கர்நாடகாலையுமே நல்ல கலெக்ஷன், கேரளாலையுமே நல்ல வசூல் வந்துக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் பிரித்து மேய்ஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட பெரிய ஹீரோக்களுக்கு என்ன வருமோ அந்த வசூல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக 53 கோடி இந்த படம் வெறும் 3 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த புதன்கிழமை வீக் டேஸ்லாம் எப்படி இந்த படம் ஹோல்ட் பண்ண போது, எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்கும்போதே புக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேபி இன்றைக்கே இந்த படம் வந்து பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மண்டே, டியூஸ்டே, வீக் டேஸ்லேயே. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த படம் வந்து டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை
சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.